தனனன தனனானே தானானே தன தனனனனனனே தானானே தனனன தனனானே தானானே தன தனனன தனனான தானானே வந்துட்டாரா? தனனன தனனானே தானானே தன தனனனனனனே தானானே தனனனனனனே தானானே தன தனனனனனனே தா. யோ எம்கே, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற? சொல்லுங்க முதலாளி, என்ன இந்த பக்கம்? நம்ம போன பாட்டு எடுத்தோமே, என்ன வியூஸ்னு தெரியுமா? என்ன வியூஸு? இந்தா பாரு. இங்கே கொடுங்க பார்ப்போம். என்ன முதலாளி, வியூஸ் 12 லட்சம் போயிருக்கும் போல. 12 லட்சமா? யோ 12,000 தான் போயிருக்கு. நான் 12 லட்சம்ல நினச்சேன். யோ எம்கே, அது 12K. கேண்ணா லட்சம் தானே? யோ கேனா 1000யா? 12,000 வியூஸ் தான் போயிருக்கு. விடுங்க ப்ரோ, இன்னைக்கு 1000, நாளைக்கு லட்சம், பார்த்துக்கலாம். அது எப்படியா? அவங்க எடுக்கிற பாட்டெலாம் லட்சம் கோடின்னு போகுது, நான் எடுக்கிற பாட்டு 1000லேயே நிற்குது. அதெல்லாம் பிஆர் ப்ரோ. என்னையா சொல்கிற? முதலாளி, நம்மளுக்கு டைம் நல்லா இருந்தா கடை மூடி இருக்கும்போது நம்மளுக்கு சரக்கு கிடைக்கும். அதே நம்ம டைம் நல்லா இல்லைன்னா கடை திறந்திருந்தாலும் நம்மளுக்கு முறுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்ன எம்கே, பிளாக்ல சரக்கு வைக்கிற மாதிரி பேசுகிற? நேற்று நைட்டு அவன் தான் இந்த தத்துவத்தை என்கிட்ட சொல்லிட்டு இந்த முறுக்கு என் கையில் கொடுத்தான். யோ முறுக்க விடியா, கிறுக்குன்னு ஒரு ஆல்பம் சாங் போனோன்னா அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகணும். ட்ரெண்ட் ஆகணுமா? சைட் டிஷ் இருக்குது, மெயின் டிஷ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிடலாம். என்ன எம்கே, சரக்கா? எல்லா காலத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிற ஒரே சாங் சரக்கு தான். சரி ஓகே, என்ன சுச்சுவேஷன்? 80s இருந்து 2K வரைக்கும் சரக்கு அடிக்க ஒரே காரணம் லவ் ஃபெயிலியர் தான். சரி, அப்போ லிரிக்ஸ் நான் தானே? அப்கோர்ஸ் நீங்கள் தான். சரி ஓகே, லவ் ஃபெயிலியர் சாங்கு, லிரிக்ஸ் நான், அப்போது சிங்கரு? 1 மினிட் ப்ரோ, சொல்லுங்கள், என்ன இன்னும் காணும்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ, ரெடியாக இருக்கோம். என்ன கேட்டீங்க? சிங்கர் யாரு? சிங்கரா? இவரா?